எப்பயுமே ஒரே குருமா வச்சு போர் அடிச்சு போச்சா, அப்போ நான் சொல்கிறேன் இந்த பால் கறியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஹரிஸ் குட்டி சேனல்லேருந்து. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளுக்கு லைக்கும் கொஞ்சம் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பால் கறி செய்கிறதுக்கு நான் கொஞ்சோண்டு பச்சை பட்டாணி வேக வச்சுருக்கேன், ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, 3 பீன்ஸ், தாளிப்புக்கு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம். எப்பயும் போல் பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயத்தையும் உரித்து நறுக்கி வச்சுக்கோங்க. தாளிப்புக்கு ஆல்ரெடி நான் சொன்ன காய்கறி எல்லாத்தையும் நான் காமிச்ச மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த பால் கறிக்கு தேங்காய் விழுது அரைக்கணும், அது எப்படின்னு பார்ப்போமா. 2 சில்லளவு தேங்காய், சோம்பு, வெள்ளைப்பூடு, காரத்துக்கு பச்சை மிளகா. ஏன்னா இதில் வந்து நம்ம மிளகாப்பொடி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது, அதனால் காரத்துக்கு நான் 2 மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அப்போ போட்டுக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. எப்பயும் போல் கடாயில் கடுகு போட்டு தாளிச்சிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் கொஞ்சோண்டு போட்டு வெங்காயம் நறுக்கி வச்சிருந்தே சேர்த்து நல்லா வதக்கணும். பொன்னிறமாக வதக்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையும் வேக வச்சுருப்போம், தனித்தனியாக வேக வச்ச எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன், நீங்கள் வந்து காஞ்ச பட்டாணி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா தான் இருக்கும். காஞ்ச பட்டாணி சேர்க்குறீங்கன்னா நீங்கள் மொதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் விசில் வச்சுக்கோங்க. நான் பச்சை பட்டாணின்றனால உடனே உரித்து வேக வச்சுருக்கேன். லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்து வச்சுட்டு நல்லா கிண்டணும். கிண்டிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறணும். இதில் நம்ம தனி மிளகா பொடியோ குழம்பு மிளகா பொடியோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஆல்ரெடி நம்ம உரப்புக்கு தான் மிளகா போட்டிருக்கோம். கொஞ்சம் நல்லா கொதித்து பச்சை வடைலாம் போனதுக்கப்புறம் ஒரு டம்ளர் காஞ்ச பால் எடுத்து அதில் ஊற்றணும். பால் பிடிக்காதவங்க தயிர் முதற்கொண்டு சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு பேரே பால் கறி, அதனால் நான் பால் சேர்த்துருக்கேன். பால் பிடிக்காதவங்க தயிர் ஆட் பண்ணிக்கலாம். பால் எப்போ சேர்க்கணும்னா அந்த தேங்காய் விழுது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்க போகிற ஸ்டேஜில் தான் நம்ம பாலை வந்து அதில் ஊற்றணும். ஊற்றிட்டு ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடும். இப்போ சூப்பரான பால் கறி ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.